அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு வர இருக்கிற துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது 10 நாளுடைய சிறப்புகளை நாம் எல்லாம் அறிவோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் மாதத்தினுடைய துல்காதா மாதத்தினுடைய வரவிருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் அடையக்கூடிய சௌபாக்கியங்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்து அருள்வானாக. நமது சந்ததிகளுக்கும் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கான அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர். ஸதகல்லாஹுல் அஸீம். வகான நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜு மப்ரூருன் லைஸ லஹு ஜஸாஅ இல்லல் ஜன்னah அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லவனை போற்றி வளர்ப்போமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் துல்காதா மாதத்துடைய சிறப்புக்குரிய நாட்களில் இருக்கிறோம். இன்னும் ஓரிரு வாரத்தில் சிறப்புமிக்க ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். சிறப்பு வாய்ந்த அந்த ஹஜ்ஜு மாதம் முதலாவது அந்த 10 நாளுடைய சிறப்பு ஏராளமான வெகுமதிகளும் பரக்கத்துகளும் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமல் செய்யக்கூடிய நாளாக நோம்பு வருது. நோம்பு மாதத்தில் கூட ஹஜ்ஜுடைய கடமை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜு 10வது நாள் இருக்குதே, எல்லா அமலும், அதாவது கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு எல்லாம் இஸ்லாத்துடைய எல்லா அமலும் செய்யக்கூடிய நாளாக, ஒரு சிறப்புக்குரிய நாளாக, குர்பானு எல்லாம் இருக்கக்கூடிய நாளாகத்தான் அந்த சிறப்புக்குரிய அந்த நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாரியின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவு மீது சத்தியமாக, 10 இரவு, வஷ்ஷஃபி வல் வத்ர், ஒத்தப்பட இரட்டப்பட, ஒத்தப்படையான நாள், இரட்டப்படையான நாள் சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர், அந்த வரக்கூடிய நாட்கள் இரவின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான்னு சொன்னால் அது லேசான ஒரு நன்மை இல்லை. அதிகப்படியான வெகுமதிகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இடத்திலே மிகப்பெரிய, நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான சௌபாக்கியங்கள், ரஹ்மத்துகள், பரக்கத்துகள் அவனுடைய முழுமையான அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் தரக்கூடிய நாள் தான் அந்த துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். அதான் அல்லாஹ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் ஹஜ்ஜு மப்ரூருன், மப்ரூரான ஹஜ்ஜு என்று சொன்னால் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah, அதில் சோனத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, அதுக்குரிய கூலி. அப்படிப்பட்ட அந்த நாளில் 1லிருந்து அந்த 9 வரையும், 10வது நாள் பெருநாள், 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அந்த 1லிருந்து அந்த 9 நாள் நோன்பு வைப்பது, ஐவேளை தொழுகை தொழுவது, திக்ரு, தான தர்மம், குர்பானி கொடுக்கக்கூடியவங்க அந்த ஆடுகளை வாங்கி அதற்குண்டான அந்த ஆடுகளுக்கு செய்யக்கூடிய பணிவிட, அவங்களுக்கு அந்த ஆட்டுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய தீவனம், அதை பார்க்கறது, அதை நம்ம மேய்ப்பது, அதற்கு தண்ணி காட்டுவது, அதுக்கு அதை பார்த்த நம்ம வாங்காதவங்க பார்க்கக்கூடியவங்க திக்ரு செய்வது, திக்ரு சொல்லுவது, அத்தனையும் சிறப்புமிக்க அந்த நாள் துல்ஹஜ்ஜு முதலாவது நாளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்புகள், ரஹ்மத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அதிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வேறு அத்தியாயத்தில் சொல்லுகின்ற பொழுது, வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமா, குறிப்பிட்ட அந்த நாளில் நீங்கள் அதிகம் திக்ருகளை செய்யுங்க. அந்த நாள் நம்ம என்ன செய்யணும், ஒருபோதும் நம்ம என்ன வேலை இருந்தாலும் ஐவேளை தொழுவக்கூடியவங்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, திக்ரு செய்யக்கூடியவங்க, தக்பீர் ஓதக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுடைய அமல் சாலிஹாவான
எல்லா அமலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய அமல். மாமின் ஐயாமின் அமலு சாலிஹா அஹப்பு இலல்லாஹி ஃபீ ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்வுக்கு அந்த நாளில் அமல் செய்யக்கூடிய அமலை தவிர வேறு எதுவுமே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அமலாக இருக்கிறது. அதை செய்யக்கூடிய அந்த நாளில் செய்யக்கூடியது தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமலாக இருக்கிறது மற்ற நாளை விட. உலகத்திலே எல்லா நாளும் இருக்குது. ஆனால் அந்த 10 நாள் ஹஜ்ஜுடைய முதலாவது 1 9 நாளுடைய அந்த ஹஜ்ஜு நாள் செய்யக்கூடிய அமலை காட்டிலும் வேற எந்த நாளுடைய அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக இல்லை. மாமின் ஐயாமின் அமலு சாலிஹ் அஹப்பு இலல்லாஹி ஃபீ ஹாதிஹில் ஐயாம். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் எதுன்னு சொன்னால் அந்த 10 நாள் செய்யக்கூடிய அமல். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அமல். எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹாஜி பெருமக்கள் அந்த ஹஜ்ஜில் அந்த 10 நாள் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்காக வேண்டி எல்லா அமலும் செய்துட்டு இருப்பாங்க அந்த ஹாஜிகள். நம்ம ஊர்களில் நம்ம மஹல்லாக்களில் தொழுது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்து பரக்கத்து பெறக்கூடிய அந்த நாளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பெரிய பார்த்த உடனே பிறைக்கு முன்னால் நம்ம அந்த பெற பார்க்குறவங்க குர்பான் கொடுக்கக்கூடியவங்க நம்ம என்ன செய்யணும்? உடனே இந்த மாதம் துல்காதா மாதம் கடைசியானோடனே பெற ஒன்று பிறக்கிறதுக்கு முன்னாடியே நெகமுடியை வெட்டி கொள்ள வேண்டும். பெற ஒன்றுக்கு நெகமுடி வெட்டக்கூடாது குர்பான் கொடுக்கக்கூடியவங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் அமல் செய்து அந்த நாளை நம்ம என்ன செய்யணும்? அடுத்த வருடம் நமக்கு ஹஜ்ஜுடைய மாதம் கிடைக்குமா கிடைக்காதா என்று நமக்கு சொல்ல முடியாது. கிடைக்கக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த நாட்கள் நம்மளை கடந்து போகக்கூடிய நாள், சிறப்பான நாள் கடந்து போய் கொண்டிருக்காரு. துல்காதா மாதத்தில் இருக்கிறோம். இனி 1-2 வாரத்தில் ஹஜ்ஜு மாதம் பிறக்க இருக்கிறது. அப்போ அந்த நாள் பிறக்கின்ற பொழுது அவ்வளோ சிறப்பு மிக்க துவா கபூலாகக்கூடிய ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான முறையிலே அமலையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாள் வருகிறது. குர்பானுடைய நாள் வருகிறது. அதிகமான தான தர்மம் செய்வது, குர்பான் கொடுப்பது, அமல் செய்வது, நம்முடைய துவாவெல்லாம் அல்லா இடத்துல கடமையது கேட்பது. எத்தனை நபர்கள் கடனாக இருக்குது துவா செய்யுங்க அப்படின்னு சொல்கின்றார்கள். வியாபாரம் இல்லை, வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம மேரேஜ் நடக்க முடியாத இருக்கிறாங்க, மேரேஜ் நடக்க முடியாமல் இருக்காங்க, அது மாதிரி நோயாளிகளாக இருக்கிறாங்க. அது மாதிரி வீடு இல்லாதவங்க எத்தனையோ வீடு இல்லாமல் இருக்கிறோம், வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். இன்னும் பல தேவைகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யக்கூடிய நாள் தான் அந்த ஹஜ்ஜு மாதம். நம்ம அந்த 10 நாளில் நான் எதுக்கு முன்னாடி சொல்கிறோம், இந்த சிறப்பு எது நம்ம முன்னாடி சொல்கிறோம் என்று சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய தேவைகள்லாம் கேட்டு பெறக்கூடிய நாள். நீ இதை விட்டால் நீ அடுத்த வருஷம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதிகமான தேவை உடையவளாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு படிப்புக்காக துவா செய்வது, பிள்ளைய ஒழுக்கமான பிள்ளையாவதற்கு, அவங்க படிப்புக்கு துவா செய்வது, பெற்றோர்களுக்கு ஒரு சுகத்துக்கு துவா செய்வது, நம்முடைய நல்ல வியாபாரத்துக்கு நம்ம வியாபாரம் ஆகுவதற்கு, நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலை வர்க்க செய்வதற்கு, நம்முடைய வீடு கிடைப்பதற்கு, நீதமான ஆட்சி கிடைப்பதற்கு, வரக்கூடிய தேர்தலில் நமக்கு நீதமான ஆட்சி கிடைப்பதற்கு துவா செய்வது, உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக பலஸ்தீன் மத்தியில் உள்ள போர்க்காலங்களிலிருந்து அல்லா இடத்துல உதவி தேடுவது, பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமிய பக்கத்தில் வெற்றி கிடைப்பதற்கு துவா செய்வது, உலக அளவிலே நமக்கு தேவை இருக்கக்கூடிய அந்த தேவைகளை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவதுன்னு சொன்னால், வரக்கூடிய அந்த 10 நாள் சிறந்த ஒரு நாளாக, ஒரு பரக்கத்து பொருந்திய நாளாக, அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய நாளாக, அது எதையும் இபா செய்யக்கூடிய நாட்களாக நம்மளை நோக்கி வருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பையெல்லாம் அடைந்து எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் எல்லோருக்கும் ஷேர் செஞ்சு அந்த சிறப்புகள் எல்லோரும் உலக மக்கள் அனைவருக்கும் அந்த சிறப்பு அடையணும். எல்லா ஹாஜி பெருமக்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே நமக்காக வேண்டி துவா செய்வாங்க ஹாஜிகள். நம்ம ஊர்ந்து போகிறவங்க எல்லாம் முசாஃபா செஞ்சு நம்ம அனுப்பியிருக்கிறோம், போயிட்டு இருக்காங்க. அவங்க நமக்கான துவா செய்வாங்க. நம்ம இங்கிருந்து அவங்களுக்கு அழகான முறையிலே ஹஜ்ஜை மக்பூலான எல்லா இடையூறு இருந்தும் சிரமங்கள் இருந்தும் அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு செய்து ஹஜ்ஜு மக்பூல் ஆகணும்னு நம்ம அவங்களுக்கு துவா செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்களிலே, குர்பானுடைய நாட்களிலே, குர்பான்
வாங்கக்கூடியவங்க குர்பானை நம்ம வாங்கி அந்த ஆடை பார்க்கக்கூடிய விஷயத்திலே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு நன்மை அடையக்கூடிய சிறப்புகளை வல்லோன் அல்லா நாம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.